ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 4வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரோ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போற செக்மெண்ட்டை வீடியோவோட டியூரேஷன் லைன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள போய்க்கலாம். அப்புறம் யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த சேனல் இந்த சேனல்னு ரெண்டுலயும் மாறி மாறி வீடியோ போடணுன்றதுனால நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ரெண்டு எபிசோடா என்னால போட முடியலங்க. அதுக்குன்னு போட மாட்டேன்லாம் சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு எபிசோடா போட்டுறேன். சரிங்களா? அடுத்து போன எபிசோட் ஸ்டோரி அசத்தல்லான ஒன்னா இருந்துச்சுல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால பெண்களை கடத்தி 10 விரல்கள் வெட்டப்பட்டு ஒரு பேட்டர்ன் ஆரம்பிச்ச கொலை கொஞ்ச நாள் நடக்காம இருந்தாலும், நடக்காத மாதிரி மக்கள் நினைச்சாலும், இப்ப மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு 2020ல அதே பேட்டர்ன்ல கொலை நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்லங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணகர்த்தாவா சீனியர் தான் இருப்பாருன்னு ஜூனியர் சந்தேகப்பட்டான். அவன் காட்டின செல்லா கிட்டுமா வேலையினால் தானே கரெக்டா ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு சீனியர் மலைக்கு மேல போயிருக்காருன்ற ஒரு ஃபுட்டேஜ பார்த்தது அவன் தான். இதுக்கப்புறம் சீனியரோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க ஒரு ரத்தக்கரை இருக்கிறத பார்த்ததும் அவன் தான். அப்ப அவன் தானே போலீஸ்டையும் சீனியரை கொத்து விட்டுருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலையிலையும் சஸ்பெக்டா சீனியர் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்பவும் ஓனர் பொண்ணோட கேஸ்ல நீ தான் அவளை கடத்தி கொன்னான்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களா. ஆனா தலைவனுக்கு மூஞ்சில பயம்ன்றதே இல்ல. அரெஸ்ட் ஆன அச்சம் கூட இல்லாம என்னமோ இந்த ஆள் போட்ட பிளான் நிறைவேறின மாதிரி பிரகாசமா அப்படி ஒரு சிரிப்புக்கு பின்னால என்னடா உள்குத்து இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போதே எபிசோட் முடிஞ்சுதா. இந்த எபிசோட்லங்க விசாரணைக்காக ஸ்டேஷன் போன சீனியர் அங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி மிரட்டி விட போறாரு. நடுவுல வேற கதைக்குள்ள இருக்க அவங்களையும் சரி, கதையை பாக்குற நம்மளையும் சரி முக்கும் மேல வரல வைக்கிற அளவுக்கு ஒரு நாதாரி நாசமான ட்விஸ்ட் கொடுக்க போறான். இந்த எபிசோட் எண்டிங்லயும் மாஸ் மகாராஜா மாதிரி ஒரு மேட்டர் இருக்குங்க. அதெல்லாம் என்னன்ற மொத்த கூஸ்பம் மொமெண்ட்ஸையும் வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா வாங்க. 4வது எபிசோட ஓபன் பண்ணா ஓனர் பொண்ணு கேஸ்ல சீனியர் மாட்டிக்கிட்டாருன்னதும் அவர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வேற எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குதான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டை ரைடு விட்டுட்டு இருக்கு. அங்க இந்த டான்ஜன் நூடுல்ஸ்ன்ற ஒரு ஃபுட் ஐட்டம் கொரியால இருக்கு போல. முழுக்க அந்த நூடுல்ஸ் வாங்கினதுக்கான பாக்ஸா இருக்குங்க. இது இல்லாம பல வருஷமா அங்க இங்கன்னு மிஸ் ஆன பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாம் சீனியர் அவர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒட்டி வச்சிருந்தாரு. அதை நம்மளே பார்த்தோம்ல, அதையும் பாக்குறாங்க. கூடவே சீனியர் கேமராலாம் செட் பண்ணியிருந்தாரு, அதையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஸ்டேஷன் வந்தா சீனியர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போல ஸ்டேஷன் வாசல்லையே கார்ல வச்சிருக்காங்க. எந்த நாசமா போனவன் ஒரு ஆபீசரை அதுவும் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வெளியே பரப்பி விட்டானோ. அக்கம் பக்கத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. மேல வேற லேடி காப் வேலை செய்யற டிபார்ட்மெண்டோட சீஃப், எப்பா டேய் என்னடா போலீஸ் வேலைக்கே லாய்க்கு இல்லாத ஆளா இருக்கீங்க, ஒரு ஆபீசரை அதுவும் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த விஷயத்த வெளியே போக விடலாமா, யாரா கசிய விட்டா, இப்ப என்னடா பண்றதுன்னு சீஃப் கொந்தளிச்சதும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் கேட்ல தானே இருக்காங்க, பேக் கேட் வழியா நாங்க அவனை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு போலீஸ் கிளம்புறாரு. உடனே லேடி காப், எனக்கு தெரிஞ்ச அது கூட கஷ்டம் தாங்க. சீஃப் உடனடியா சீனியர் அரெஸ்ட் பண்ணணும்ன்ற ஆர்டர் போட்டதும் ஒரு வேகத்துல அந்த ஆள ட்ரெஸ் கூட மாத்த விடாம யூனிஃபார்ம்லயே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். பேக் கேட் வழியா வந்தாலும் ஃப்ரண்ட் கேட்ல இருக்கவங்க லைட்டா யூனிஃபார்மை பார்த்துட்டாலும் பிரச்சனை தான் அப்படின்னு லேடி காப் சொல்றா. வேகம் எங்களுக்கு சோகமா அப்படின்னு உள்ள ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா. வெளியே கார்ல உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீனியர் கூட காவலுக்கு இருந்த போலீஸ்ட, தம்புடோ பிரச்சனையே நீயே பாக்குறல்ல, என்னை இப்படியே வெளியே கூட்டிட்டு போறது ரிஸ்க், பேசாம ஒரு பிளாங்கெட் எடுத்து என் மேல மூடி விடு, அடையாளம் தெரியாத ஆள் மாதிரி நேக்கா உள்ள போயிடலாம் இப்படின்னு சீனியர் சொன்னதை நம்பி அவனும் பிளாங்கெட் எடுத்து கொடுத்து அதை மொத்தமா கவர் பண்ணிட்டு தான் சீனியர் பேக் கேட் வழியா உள்ள வராரு. ஃப்ரண்ட் கேட் மொத்தமும் ரிப்போர்ட்டர் கூட்டம். லேடி காப் தான் ரிவர்ஸ் பார்த்து நீ வரலான்னு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி எப்படியாவதுங்க மேட்ரு கசியாம உள்ள கொண்டு போயிடலான்னு பார்த்தா நல்லா கொரியன் கொம்பேரி மூக்கன் மாதிரி இருந்துகிட்டு சீனியர் மரண மாசான ஒரு வேலையை காட்டுறாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நடந்து வந்துட்டு கரெக்டா ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்துக்கு முன்னால வரப்போ அப்படியே தலையை கீழே குனிஞ்சு கேப்ப கையால புடிச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி உடம்பு ஒரு உழுகுனதுதான். மேல சுத்தி இருந்த பிளாங்கெட்லாம் பறக்குது. இதுலயே அரெஸ்ட் பண்ணிருக்கிறது ஒரு ஆபீசரை தான் வெளியே இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்களா. சொல்லுங்க ஏன் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஓனர் பொண்ணு காணா போனதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், இவர் தான் அந்த பொண்ணை கத்துனாரா அப்படின்னு கேள்வியா கேட்டு கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ரைட விட்டுட்டு இருக்காங்கல்ல, அங்க டேபிள்ல கிளீன் பண்ணாம ஒரு சின்ன ரத்தக்கரை இருந்துச்சு இல்லையா, போலீஸ்க்கு அது கிடைக்குது. இந்த தம்மா தோண்டு ரத்தக்கரையை கண்டுபிடிக்குவாங்க இம்மா நேரம் நம்ம போராடிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கே ஒன்னும் புரியல. இந்த பக்கம் தான் நினைச்சத செம்ம சாமர்த்தியமா சாதிச்ச சீனியர் இந்த ஆள் சிரிப்புக்கு குறையா இருக்கும். அந்த வில்லன் சிரிப்போட ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வரான். அடுத்து சீனியரை விசாரிக்க போறாங்க. ஆல்ரெடி சீனியரோட சீஃப் இங்கதான் இருக்காரு. கூடவே ஜூனியரும் வந்து சேர, டேய் இங்க என்ன உங்க ஸ்டேஷனோட கெட் டுகெதரான நடக்குது, ஒருத்தனா வந்துட்டு இருக்கீங்க, ஏன்டா எங்களை வேலை செய்ய விட மாட்டீங்கன்னு அந்த டிபார்ட்மெண்டோட காவல் அதிகாரி காதறிட்டு இருக்காரு. அப்ப அவர் சீஃப் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. விடு ஜூனியர் நம்ம பையன் தான், சீனியரை அரெஸ்ட் பண்றதுக்கான துப்ப குட்டதே அவன் தான், எதுவும் கண்டுக்காதன்னு சொல்லிட்டாரு. ரைட்டு, சீனியரை விசாரிச்சிங்களா
உண்மையை ஒத்துக்கிட்டானா இல்ல எதுவும் பேச மாட்டான்னு அமைதியா இருக்கானா? என்னதான் ஆச்சுன்னு ஜூனியர் விசாரிச்சா, அட அந்த கொடுமையை ஏன்பா கேக்குற, இவனை அரெஸ்ட் பண்ணதே நமக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு, இன்னமும் நம்ம மண்டைய சூடாக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பேசுறான் நீயே கேள அப்படின்னு காவல் அதிகாரி சொல்லி உள்ள சீனியர் பண்ற கூத்தா பாக்கணுமே. ஃபர்ஸ்ட் லேடி காப்பும் ஒரு குண்டு போலீஸும் ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு சீனியர் ஒரு மலைக்கு மேல போனார் தானே, வீடியோல அது பதிவும் ஆகிருக்குல்ல. சீனியர் வெறுங்கைய வீசிட்டுலாம் போலங்க, ஒரு கேரி பேக்ல எதையோ வச்சு அதை கையில எடுத்துட்டு தான் போயிருக்காரு. அது என்னன்னு கேக்குறாங்க. வேற என்ன, நூடுல்ஸ் நூடுல்ஸ் டான்ஜன் நூடுல்ஸ் அதை தான் எடுத்துட்டு போனேன். நீங்க என்ன நினைச்சீங்க, மலைக்கு மேல உங்களுக்கு கிடைச்ச போன அந்த கேரி பேக்ல வச்சு எடுத்துட்டு போனான்னா? சாச்சா, நான் நூடுல்ஸை தான் எடுத்துட்டு போனேன்னு சீனியர் சொல்ல, ஏன் அந்த இருட்டுல மலைக்கு மேல உட்காந்து நூடுல்ஸை சமைச்சு சாப்பிடலான்னு எடுத்துட்டு போனியாப்பா அப்படின்னு குண்டு போலீஸ் கேட்டா, தப்புங்க, தப்பு தப்பு தப்பு, வாயில் அடிங்க, என்ன பார்த்தா சட்டத்தை மீற ஆள் மாதிரி தெரிதா, மலைக்கு மேல அடுப்பு எடுத்துட்டு போய் சமைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு, நான் அதை பண்ணுவேனா? ஒரு போலீஸா இருந்துகிட்டு இந்த சட்டம் கூட உங்களுக்கு தெரியல? இதுக்கு மேல மலையில கிடைச்ச போனை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா போய் ஜூனியரை கேளுங்க, அவன் நம்பர் தானே அந்த போன்ல இருந்துச்சு அப்படின்னு கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஜூனியர் நிக்கிறான்றது சீனியருக்கு தெரியுது. கண்ணாடியை பார்த்துக்கிட்டே ஜூனியரை உள்ள எடுத்து விட, எப்பா நீ யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்றது ஆல்ரெடி ஐ நோப்பா, ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இருந்து இந்த டொக்கு ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பியிருக்காங்கன்னா நீ கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுறப்ப, பீனா என்ன வெறியேத்தி பார்க்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நூடுல்ஸ் நீ சமைக்க எடுத்துட்டு போலன்னா வேற எதுக்காக மலை மேல எடுத்துட்டு போனேன்னு குண்டு போலீஸ் அங்க வராரு. அப்படியே சாப்பிட்டதான், நீங்க அதை ராவா சாப்பிட்டது இல்ல, செம்ம டேஸ்டா இருக்குங்க, ராவா சாப்பிடும்போது அந்த பிளேவர்ஸ் எல்லாம் நாக்குல ஒட்டும் பாருங்க, ஆஹா அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி சீனியர் டார்ச்சர் பண்றாப்புல. இங்க பாடுறா குண்டு போலீஸ், நான் ஏன் ஸ்பெஷலா டேஞ்சன் நூடுல்ஸ்ன்னு அந்த பிராண்ட் பேரை மட்டும் சொல்றேன்னா, அப்பதான் நீங்க என் வீட்டு பேஸ்மெண்ட்ல தேடும் போது நான் நூடுல்ஸை வாங்கினதுக்கான சாட்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சின்ன டவுட் கூட என் மேல உங்களுக்கு வராதுன்னு தான், உங்க டைமை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் தெளிவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சீனியர் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதான், அதுக்கான ஆதாரத்தை அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காராம். அதை ஓப்பனாவே சொல்ல இன்னமும் அந்த நூடுல்ஸ் கதையே உள்ளங்க, நூடுல்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஆஹான்னு இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு அங்கேயே சுத்திட்டு இருக்க சீனியர் கிட்ட விசாரிக்க போராட வேண்டியதா இருக்கு. சரிஜி, நீங்க சொன்ன மாதிரி நூடுல்ஸா அப்படியே சாப்பிடதான், அதை மலைக்கு மேல எடுத்துட்டு போனீங்கன்னே வச்சுப்போம், அது எப்படி ஓனர் பொண்ணு காணா போன சேம் நைட் நீங்க அந்த மலைக்கு மேல போவீங்க அப்படின்னு அதுக்கு வந்தா, நான் பொதுவாவே எனக்கு லீவ் நாள்னா அந்த மலைக்கு மேல போறது வழக்கம். குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்கால லேடிகா, அவளுக்கே தெரியுமே, ஏமா நீயே சொல்லு, நான் லீவ்ல இருக்கப்போ அந்த மலைக்கு மேல போக மாட்டேன், உனக்கு தெரியாது, எனக்காக நீ சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு வார்த்தை ஜாலத்தாலேயே லேடி காப்ட விளாண்டு அவளுமே ஆமா அது கரெக்ட் தான் சாட்சியே சொல்றா. வெளியே நல்லா சவரம் பண்ண சாப்ஸ்டிக் மாதிரி இருக்கான்ல ஜூனியர், அவனுக்கெல்லாம் எல சீனியர் என் வயிறு எரியுதுல, ஏம்ல இப்படி பாடா பத்துற அப்படின்னு கொலை காண்டாவுது. இருந்தும் லேடி காப் உள்ள மேட்ருக்கு வந்துடுறாங்க. சரிடா நீ சொல்ற எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா உன் வீட்டு பேஸ்மெண்ட்டை செக் பண்றப்போ அங்க இருக்க ஒரு டேபிள்ல எங்களுக்கு ஒரு ரத்தக்கரை கிடைச்சது, அந்த ரத்தம் ஓனர் பொண்ணோட ரத்தம், ரத்தத்தை மறைக்கிறதுக்காக நீ பேஸ்மெண்ட் மொத்தத்தையும் ப்ளீச்சிங் லிக்விட ஊத்தி கிளீன் பண்ணிருக்க, இது எதுக்காகன்னு கேட்டு லாக் பண்ணிடுறா. ஓ அது ஓனர் பொண்ணோட ரத்தமா, அவ எப்ப வேணும்னா என் வீட்டுக்கு வருவா, எந்த நிலைமையில வருவான்னு அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஏதாவது ஒரு நாள் போதையில வந்து தெரியாம பேஸ்மெண்ட்ல அடிபட்டு அதனால ரத்தம் வந்து அந்த டேபிள்ல பஞ்சிருக்கலாம். இல்ல எனக்கு புரியல, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு நைட்டு நான் தான் ஓனர் பொண்ணை கடத்தி என் வீட்டு பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு அவ கை விரல் 10 வெட்டி நான் அவளை கொண்டான்றீங்களா? ஃபர்ஸ்ட் உடம்புல 10 விரல வெட்டினா எவ்வளவு ரத்தம் தெரியும்னு தெரியும்ல, அதுவும் அந்த ரத்தத்தெல்லாம் ப்ளீச்சிங் லிக்விட ஊத்தி கிளீன் பண்ணா போயிடுமா? போவாது. சோ நான் என் வீட்டு பேஸ்மெண்ட்ல வச்சு ஓனர் பொண்ணோட கை விரல வெட்டியிருக்கேன்னா இந்த ஒரு சொட்டு ரத்தம் மட்டுமா உங்களுக்கு கிடைக்கும்? பேஸ்மெண்ட் மொத்தமும் ரத்தமா இருந்திருக்கணும், இருந்துச்சா? அப்ப நீங்க கேக்குற கேள்வியே லாஜிக் இல்லாத கேள்விதானே இப்படின்னு இதுக்கும் சீனியர் கிட்ட ரெடிமேடா ஒரு பதில் இருக்கு. எப்படியோ டியூட்டில இருக்க ஒரு ஆபீசரை வாரண்டே இல்லாம நான் தான் இந்த தப்ப பண்ணன்றதுக்கான எவிடன்ஸும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து என் மூஞ்ச வேற ஊர் மொத்தமும் காட்டிங்க. இருக்கு உங்களுக்கு இருக்கு, இனிமேல் வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு உள்ள இருந்தே ஆளு சவால் விடுறான். இத கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்து கேட்டுட்டு இருந்த சீனியரோட சீஃபும் அவன் சொல்றது கரெக்ட் தானப்பா, ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் வச்சு இவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் பொண்ணை கடத்தி கொண்டான்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அதுக்காக வாடா இவன் அரெஸ்ட் பண்ணீங்க? அதான் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல கேமரா ஒன்று இருந்துச்சு, அதுல அவன் அந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்றான்ற ஃபுட்டேஜ் இருந்தாலும் ஓனர் பண்ண அவன் தான் கொண்டான்ற ஃபுட்டேஜ் அதுல இருந்துச்சா? எந்த கொலகாரனாச்சு அவன் கொலை பண்றப்போ பேஸ்மெண்ட்ல கேமராவை செட் பண்ணிட்டு கொல்லுவானாடா? எந்த ஆங்கிள்லயும் அவன் கொலகாரன்னு தெரியாதப்போ எப்படிரா அரெஸ்ட் பண்ணீங்க அவனை அப்படின்னு சீஃப் சொல்லி குதிச்சா. அது வரைக்கும் அமைதியா இருந்த சீனியர் இப்போ ஒரு பூதாகரமான விஷயத்த சொல்றான். ஆமால, சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஓனர் பொண்ண அங்கதான் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்றதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. அப்படின்னா சீனியர் ஓனர் பொண்ண அங்க வச்சு எதுவும் பண்ணிருக்க மாட்டான். ரத்தம் நிறைய புழங்குற இடம், கத்திகள் அதிக அளவுல அடுக்கி வைக்கப்பட்டிருக்க இடம், அங்க வச்சு ஒரு பாடியை என்னதான் சிதைச்சாலும்
அதோட அடையாளமே தெரியாத இடம்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு சீனியர் ஓனர் பொண்ணு எதுவும் பண்ணியிருந்தா அப்படின்னு ஜூனியர் செக் வைக்கிறது ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு. ஆக்சுவலா அது ரெஸ்டாரண்ட் இல்ல, ஒரு புச்சர் ஷாப், கறி வெட்டுற கடை. அங்க சீனியர் அவரோட சித்து விளையாட்டை காட்டுறலாம்னு ஜூனியர் சொல்ல போய் சர்ச் வாரண்ட்லாம் கொடுத்து ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையை தலைகீழா திருப்பி எடுக்கிறாங்க. இதுல ரெஸ்டாரண்ட் பொண்ணு வெளியே சோகமா நின்னுட்டு இருந்தா அந்த பக்கம் போற வரவங்கலாம் என்னாடி இதே மாதிரி தானே பல வருஷத்துக்கு முன்னால இந்த கடையில ஒரு பிரச்சனையாச்சு, மறுபடியுமா இந்த கடை மேல வந்த சாபம் போகாது போலியே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ ரெஸ்டாரண்ட் பொண்ணுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம். ரெஸ்டாரண்ட் பொண்ணும் அவங்க கூட வேற ஒரு லேடியும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு. அது ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா. ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா திடீர்னு காணா போயிட்டாங்க. அப்ப கூட அவங்க யாரும் காணா போனாங்கன்னு பேசிக்கல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே புருஷன் போயிட்டான். அவங்களுக்கும் ஆம்பளை துணை வேணும்ல, அதான் யாரு கூடவாது ஓடி போயிருப்பாங்கன்னு அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணோட காது படவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மறக்க நினைச்ச கதைய ஜூனியர் தேவையில்லாம திரும்ப ஞாபகப்படுத்தி விட்டான்ல. சோ இந்த பொண்ணு முட்டை அட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜூனியர் எங்க இருக்கான்னு தேடி போய் அவன் கார் மேலையும் அவன் மேலையும் முட்டையை அடிச்சு நாராசமாகறா. ஏமா ஏய், ஆள் மட்டும் பார்க்க பன்னீர்ல முக்கின பட்டர் ஸ்காட்ச் மாதிரி பலபலன்னு இருந்தா பத்தாதுமா, கொஞ்சமாச்சு பொண்ணுன்ற அடக்க ஒடுக்க வேணும். உன் கடையை சர்ச் பண்ண சொல்லிட்டான்னா இவ்வளவு கோவம். அதுக்கு நீ அப்பவே சீனியர் கூட பழக்க வழக்க வச்சுக்காம அவனை கடை உள்ள விடாம இருக்கணும். கிரிமினலை கடைக்குள்ள விட்டு உனக்கு கோவம் வர வருதா அப்படின்னு ஜூனியர் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறான். யாரா சொன்னா அவன் கிரிமினல்னு? நீ பக்கத்துல இருந்து அவன் கொலை பண்ணதை பாத்தியா? ஈஸியா அவனை கிரிமினல்னு சொல்லி உள்ள பிடிச்சு போட்ட. அவன் பண்ணாத தப்புக்கு காலம் முழுக்க அவன் கிரிமினல்ன்ற டேகோட வாழணும்டா. அப்பாவிய புடிச்சு போட்டு இதுல உனக்கு பெருமை வேற அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணுமே பதிலடி கொடுக்குறா. நீ இப்படியே பேசிட்டு கிரிமினல் கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லி உன் பேக்ரவுண்ட நோண்டி என்னெல்லாம் நான் வெளியே எடுக்க போறேன்னு தெரியல. அதை பண்ணக்கூடாதுன்னா இனிமேலாச்சும் அமைதியா இரு. இத சொல்லிட்டு ஜூனியர் அவன் பாட்டுக்கு நடந்து போறான். அந்த பொண்ணுக்குள்ள இருக்க பத்திரகாளி எல்லாம் வெளியே வந்துடுச்சு. மறுபடியும் ஜூனியர் மேல முட்டையை தூக்கி அடிச்சு நோன்றா, நானும் பாக்குறேன் நீ நோண்டி என்ன பத்தி என்னதான் கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அழுகையோட கத்திட்டு போறா. இன்னொரு பக்கம் லேடி காப் சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டை என்னதான் அலசுன்னு அலசினாலும் ஓனர் பொண்ணோட அந்த ஒரு சொட்டு பிளட்டை தவிர வேற எதுவும் கிடைக்கலங்க. பட் பேஸ்மெண்ட்ல நிறைய ரத்த கரலா இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் அனிமல்ஸோட ரத்தம். இது இல்லாம ஒரே ஒரு கத்தியில மட்டும் வேற ஏதோ ஒரு லேடியோட ரத்த கரை கச்சிருக்கான். அது இங்க லேடி காப்புக்கு தெரிய வரும்போதே அங்க ஜூனியரோட ஃப்ரெண்டான ப்ராசிக்யூட்டர் ஒருத்தவர் இருக்கான்ல, அவனுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சு போச்சு. அதை அவன் ஜூனியர்ட்ட காட்ட சீனியரை எந்த கேஸ்லங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க? ஓனர் பொண்ணை கடத்தி என்னமோ ஒண்ணு பண்ணிருப்பாருன்ற கேஸ்ல தானே. அப்ப அவர் வீட்டு பேஸ்மெண்ட்ல வேற எந்த பொண்ணோட பிளட் சாம்பிள் கிடைச்சாலும் சீனியர் மேல அரெஸ்ட் வாரண்ட் இந்த கேஸ்ல வாங்க முடியாது. வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணி 48 மணி நேரம் வேற முடிய போகுது. வேற வழியே இல்ல, சீனியரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஜூனியர் குறுக்க பூந்து என்னமாச்சும் பண்ணிடலாம்னு நினைச்சாலும் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. சோ இனிமேலாவது நீ எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு கம்முனுறா. கேஸ் உனக்கு ஆப்போசிட்டா திரும்பாம என்னெல்லாம் பண்ணமோ அதை நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம் அப்படின்னு இவன் ஜூனியருக்கு முன்னால அட்வைஸ் பண்ற மாதிரி பேசினாலுங்க அங்க இருந்து கிளம்புறப்போ ஒரு நக்கல் சிரிப்போட தான் கிளம்புறான். இது முடிய இப்ப சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு கத்தியில ஏதோ ஒரு லேடியோட ரத்தக்கரை கடிச்சிருக்கல. அவங்க பேரை ஜூனியர் ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருக்கப்பதான் ஞாபகம் வருது அது ஒரு ட்விஸ்டும் கூட. ஜூனியர் சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறப்போ அங்க மிஸ் ஆன பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தான்ல, அத போன்ல போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அத போன்ல போட்டோவும் எடுத்து வச்சிருப்பான். அதுல ஒரு போஸ்டர்ல இருக்க லேடியோட ரத்தம் தாங்க பேஸ்மெண்ட்ல இருக்க கத்தியில கடிச்சிருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த லேடி வேற யாரும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால காணா போன ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா. அடாடாடாடாடா, அப்ப அதுவும் இந்த சீரியல் கொலை கேஸ்ல வருதா? ரைட், என்ன ஆகுதுன்னு பாப்போன்னு நம்ம யோசிக்க அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் பொண்ணுகிட்ட போனா காணா போன அம்மாவோட போஸ்டரை அவளே பார்த்துட்டு நான் நம்ம இழந்த மானவ மரியாதை எல்லாத்தையும் திரும்ப எடுப்போமா, நீ போகும்போது இந்த கடையை எப்படி விட்டு போனியோ அதே மாதிரி திரும்ப கொண்டு வருவேன். நீ என்னைக்கு என்ன பார்க்க வரையோ அன்னைக்கு இந்த கடையை மறுபடியும் வாங்கிட்டே கொடுத்துட்டு ஹாலவுடன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேனே, அப்படியே போயிடுவேன் இப்படின்னு அழுதுகிட்டே கடைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காளா. அங்க ஜூனியரும் வரான். பட் விஷயத்த சொல்லங்க வந்தான். அந்த பொண்ணு அழுவறத பார்த்தான். எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி ஜூனியர் வரது ஜெயில இருக்க சீனியரை பார்க்க. சீனியர், ஹைகோ நீ எல்லாம் ஒரு பார்ட்னராடா, நான் அரெஸ்ட் ஆகி எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு லேட்டா பார்க்க வந்திருக்க. இதுக்குதான் யாரு கூடவும் அதிகமா அட்டாச் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு எதிர்பார்ப்பு அதிகமாகுது அப்படின்னு கலாய்க்க. ஆமா ஆமா, ஆனா உன் அளவுக்குலாம் யாரு கூடவும் எனக்கு அட்டாச் ஆக தெரியாதுப்பா. அப்படிதானே நீ ஆளுங்க கூட அட்டாச் ஆகி அப்புறம் அவங்கள கொல்ற. யார சொல்றேன்னு புரியல? ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா. அவங்க காணா போன போஸ்டர் எல்லாம் உன் வீட்டு பேஸ்மெண்ட்லயே ஒட்டி வச்சிருக்க. ஆனா அவங்க காணா போனதுக்கு காரணமே நீதானே. ஆளுங்க கூட அட்டாச் ஆகிறன்ற பேர்ல அவங்களுக்கு டிராப் வைக்கிற. நல்ல ஆள்ராணின்னு ஜூனியர் பதில் கொடுக்குறான். அட நீ டிராப்னு சொன்னதும் தான்ப்பா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த 6வது விக்டிமுக்கு சம்பந்தப்பட்ட பர்னர் போன்னு ஒண்ணு கிடைச்சது இல்ல, அந்த 6வது விக்டிமுக்கு டிராப் வச்சது நீதானே. அவ சாக போறான்னு தெரிஞ்சும் தானே நீ அனுப்பி விட்ட. அதுக்கு என்ன
என்ன சொல்ல போறேன்னு சீனியர் ஜூனியர் கெடுக்கக்கூடிய போட்டா இதுக்கு மேல என்ன சொல்றது? ஜூனியர் அமைதி ஆயிட்டான். அடுத்து நடக்க போறது நம்ம யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணுங்க. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அப்படி பண்ணுவானான்றது டவுட் தான். சீனியர் அரெஸ்ட் பண்ணது ஓனர் பொண்ணு காணா போன கேஸ்ல. அப்ப இவர் தானே ஓனர் பொண்ணு என்னமோ ஒண்ணு பண்ணிருக்காருன்னு சட்டம் நம்புது. ஆனா பொண்ணை பறிகொடுத்த ஓனர் ஜெயில இருக்க சீனியரையே பார்க்க வராரு. அதுவும் கோவமாலாம் இல்ல, ரொம்ப பாசமா. என்னடா உள்ள வந்த 2 நாள்ல இவ்வளவு மெலிஞ்சிட்ட, நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? நான் உனக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு போறேன். சாப்பிடுற டைம் வரப்போ மறக்காம அதை சாப்பிடணும் அப்படின்னு பாச மழைய பொழிய விடுறாரு. சீனியருமே கேக்குறாருங்க, என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல, தெரிஞ்சுமா உன் கையால எனக்கு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, அப்படி என்னடா என் மேல நம்பிக்கைன்னு? நான் நம்பாம உன்னை வேற யாரா நம்புவா? ஊர் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு தெரியாதா நீ அந்த விஷயத்த பண்ணிருப்பியா பண்ணிருக்க மாட்டியான்னு? நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஓனர் சொல்ற கேப்ல அதுக்கு மேல சீனியரால பேச முடியல. சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு, நான் உள்ள போறேன்னு ஏஞ்சி போறாரு. திடீர்னு ஒரு சர்க்கிள் மறுபடியும் கண்ணாடி கிட்ட வந்து போன் எடுத்து, நண்பா கரெக்ட் டைமுக்கு நல்லா சாப்பிட்றா, டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஆளும் பாசத்தை அள்ளி தெளிச்சிட்டு உள்ள வர இந்த சென்டர் வாக்கெட்ட செம்மறியாடு அப்படியும் கோல் போடுறான் இப்படியும் கோல் போடுறான். இந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு நமக்கே ஒரு மாதிரி ஆகுதா. அடுத்து லேடி காப் அவளோட சீஃப் கிட்ட, சார் இந்த காணா போன பொண்ணோட அப்பா ஓனர் அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு சார், பாருங்கன்னு அந்த லெட்டரை கொடுக்குறா. அதுல சீனியர் என் பொண்ணை ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான், அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு பொண்ணோட அப்பாவே எழுதிருக்கிறத பார்த்து சீஃப் எல்லாம் மறந்து போயிட்டாரு. ஏமா இவன் என்ன பைத்தியமா? சீனியர் அவனுக்கு ரத்த சொந்தம் கூட இல்ல, அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன சீனியர் மேல அவ்வளவு நம்பிக்கை? முடியாது முடியாது முடியாது, சீனியரை அரெஸ்ட் பண்ணி இன்னும் 48 மணி நேரம் ஆகல, இப்ப நம்ம அவனை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து அவன் தான் உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டா டிபார்ட்மெண்ட் மேல காரி முழிஞ்சிருவாங்க. போதா குறைக்கு நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோன்றது வேற பிரஸ் ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஆளை விடுங்கன்னு சீஃப் சொல்லிட்டு இருக்காப்போ நான் இன்ட்ரோல சொன்ன பாருங்க, ஒரு நாதாரி வந்து நாசமான ட்விஸ்ட கொடுப்பான்னு. அந்த நாதாரி இந்த ரூமுக்குள்ள வரான், வேற யாரும் இல்ல, சீனியரோட ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டர். பவ்யமா உள்ள வந்து ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன், இதை நான் எப்போ சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாம விட்டேன், இப்பதான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லான்னு வந்தேன். சீனியர் ஓனர் பொண்ணு எதுவும் பண்ணலங்க, பண்ணியும் இருக்க மாட்டான், அதுக்கு நான் தான் சாட்சி. ஏன்னா ஓனர் பொண்ணு காணா போனா அன்னைக்கு நைட்டு முழுக்க சீனியரும் நானும் தான் ஒன்னா இருந்தோன்னு வக்காலி ஒரு பக்க கிளப்புறான். இதே மாதிரி தானங்க 20 வருஷத்துக்கு முன்னாலேயும் பண்ணா. கடைக்கார பொண்ணோட கொலை நடந்தப்போ அந்த நைட்டு முழுக்க சீனியர் என் கூட தான் இருந்தான், நானும் அவனு மட்டும்தான் இருந்தோம், இதுக்கு சீனியர் தான் சாட்சின்னு அப்போ இருந்த சீஃப் கிட்ட சொன்னான்ல, அதே கதையை தான் இப்பவும் தூக்கிட்டு வந்து நிக்கிறான். கிரைம் நடந்த டைம்ல சீனியர் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆள் கூட இருந்தான்ற அலிபி இருக்கப்போ சீனியர் அந்த கிரைமை பண்ணிட்டான்ற சாத்தியக்குறே இல்லாம போயிடும்ல. சோ சீனியரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். லேடி காப்பு இன்ஸ்பெக்டரை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறா. நீ பண்றது உனக்கே நியாயமாடா? தப்பு பண்றேன்னு நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என் ஃப்ரெண்டு கொலை மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, அவன் அதை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு நைட் அவன் என் கூட இருந்தான்ற உண்மையை தானே சொன்னேன், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து சொன்னா இல்லையா? இதான் உண்மைன்னு அவகிட்டையும் சமாளிக்கிறான். இந்த மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா கில்லு 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 கில்லுன்னு இருக்கும் போங்க. அது முடிய அங்க சீனை கட் பண்ணா, ரொம்ப சாரிங்க போன எபிசோட்லயே புதுசா ஒரு ஆளோட இன்ட்ரோவை காட்டினாங்க, நான் தான் உங்கள்ட்ட சொல்லாம போயிட்டேன். அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓ. இந்த பொலிட்டீஷியன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டரோட அம்மா, அவங்களுக்குலாம் ரொம்ப பழக்கம், அவங்களுக்காக நிறைய வேலையும் முடிச்சு கொடுத்துருக்கான் போல. இது இல்லாம சிஇஓ லேடி காப் இவங்களுக்குள்ளேயுமே ஒரு லிங்க் ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ இல்ல, அந்த டைம்ல. அதோட முழு கதையெல்லாம் இன்னும் நம்ம காட்டலங்க. இப்போ அந்த சிஇஓ, பொலிட்டீஷியன், டிசி, அதாங்க டெபுட்டி கமிஷனர் 3 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. மீட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் உப்பு சப்பு இல்லாத கதையவா பேசிட்டு இருக்க கட்டுப்பான சிஇஓ, நம்ம இப்ப இத பத்தி பேசவா இங்க வந்தோம், எதுக்காக கூடணுமோ அந்த மேட்டரை பேசுங்க. நானே இந்த ஊரை மொத்தமா குத்தகைக்கு எடுத்து ரீடெவலப்மெண்ட் பிளான போட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சா 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே பேட்டர்ன்ல இப்பவும் கொலை நடந்திருக்குன்றீங்க. மேட்ரு வெளியே வந்துட்டா ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடாது? பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, பொலிட்டீஷியன் 20 வருஷமா கிரைமே நடக்காத ஊர் இன்னும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நாளைக்கு மேயர் எலெக்ஷன்ல நின்னா எவனாச்சும் உங்களுக்கு ஓட்ட போடுவானா? சோ யோசிங்க, நடக்கிற கொலை சீரியல் கொலைன்னு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அதையே நம்ம அமுக்கி ஆஃப் பண்ணிட்டா அவனுக்கு எதுவும் தெரியாது, நம்ம ரூட் கிளியர். என்ன சொல்றீங்கன்னு சிஇஓ கேட்டதும் பொலிட்டீஷியன் ஒத்துக்குறாங்க. பட் டிசி, நான் இந்த ஊருக்காரனே இல்ல, நீ இந்த ஊரை ரீடெவலப் பண்றதுனால எனக்கு என்னப்பா ஆதாயம் வரப்போகுது, நான் ஏன் உன் பிளானுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. சார் நீங்க பழக்க தோஷத்துல ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 6வது விக்டிமா ஒரு லேடியோட பாடி காட்சி, அவ டிஎன்ஏ இருக்க போன்ல உங்க பையனோட நம்பர் இருந்துச்சாமே சொன்னாங்க. அப்போ உங்க பையனும் இந்த சீரியல் கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் தானே அர்த்தம். விஷயம் வெளியே வந்தா சார் இதனாலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷனர் ப்ரமோஷன் கிடைக்காது. கூட்டி கழிச்சு பாருங்க, நான் போட்ட கணக்கு உங்களுக்கும் கரெக்டா வரும் அப்படின்னு சிஇஓ டிசிவே ஆஃப் பண்ணிட்டான். சரிப்பா நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு பொலிட்டீஷியனும் பர்மிஷன் கொடுத்ததும் அங்கேயே சிஇஓ யாருக்கோ கால் பண்ணி ப்ராஜெக்ட் கே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கடான்றான். என்ன பிளான் கேட்டா சொல்ல மாட்டான். எப்படி நியூஸ்ல வரதானே போதே, எல்லாரும் பாத்துக்கோங்கன்னு சிஇஓ கெத்து காட்ட இந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த சீனியரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
இன்ஸ்பெக்டர் தான் வாசல்லே இருந்து அவரை பிக்கப்பும் பண்றான். என்ன நம்பிக்கை உனக்கு? என்ன நம்பிக்கையில நான் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டேன்னு நீ எனக்கு ஆதரவா பொய் சாட்சி சொல்லிருக்க? ஒருவேளை நாளைக்கு நான் உண்மையாவே தப்பு பண்ணவன் தெரிஞ்சா என்னடா பண்ணுவேன்னு சீனியர் கேட்கறதுலே தெரியுதுல்ல. கிரைம் நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது வட்டி கட்டின பொய். பட் பல வருஷம் நண்பன்றதுனால இன்ஸ்பெக்டர் சீனியரை அப்படி நம்புறான். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்களா. இத பக்கத்திலேயே இருந்து ஜூனியரோட மூக்கும் குறி வைக்குதுங்க. சீனியரை ஃபாலோ பண்ணி அவங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். அடுத்து இன்ஸ்பெக்டரும் சீனியரும் ஒரு ஹோட்டல் போனா அங்க ஒரு பாட்டி இருக்குமே. போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம்ல. அந்த பாட்டி உப்பெல்லாம் அள்ளி சீனியர் மேல போட்டு, நீ இந்த ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா? 20 வருஷத்துக்கு முன்னால ஊரை ரீடெவலப் பண்ண போறேன்னு வந்தாங்க. அப்போ ஒரு கொலை பண்ணி ஆட்டையை கழிச்சு விட்ட. இப்ப மறுபடியும் வர போறாங்க. திரும்பவும் ஒரு கொலை பண்றியே. கொலை மேல கொலையா பண்ற. உன்னெல்லாம் உள்ளே புடிச்சு போடாம ஏன்டா வெளியே விட்டு எங்க ஜீவன் எடுக்கிறாங்க? இதுல உனக்கு சோறு தான் ஒரு கேடு. அதையும் நான் ஏன் கையால பண்ணுமா? ஏன்ச்சு வெளியே ஜாவ் அப்படின்னு கத்தி அனுப்பிட்டாங்க. இதுல ஒரு பர்சன் கூட சீனியருக்கு ஃபீலே இல்லைங்க. துப்புனா தொடச்சுக்குவோன்ற மாதிரி எல்லாத்தையும் தட்டி தூக்கி போட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். எப்படிரா இவனாலாம் இந்த நிலைமையிலும் சிரிக்க முடியுது அப்படின்னு ஒளிஞ்சிருந்த அதை பார்த்த ஜூனியர் ஒவ்வொரு நிமிஷமும் சீனியரை பார்த்து மெர்சல் ஆவறான். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சீனியர் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போக, அப்போ அங்க டிவில ஓடிட்டு இருக்க நியூஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற நியூஸ் தான் சிஇஓட ப்ராஜெக்ட் கேன்ற பிளான் போலங்க. நியாயமா பார்த்தா ஓனர் பொண்ணு சீனியரோ இல்ல வேற ஏதோ ஒரு கொலைகாரனோ அவன் தானே கடத்தி 10 வரலையும் வெட்டி வச்சிருக்கான். அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. இதான உண்மை. இப்ப நியூஸ்ல என்னடான்னா ஓனர் பொண்ணு முழுக்க முழுக்க கெட்டவன்ற மாதிரி அவனுங்க ஆளுங்களே விட்டு பேச வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியே ரெடி பண்ணி அதை நியூஸ்ல போட்டிருக்கானுங்க. அதுல பேசுறவங்களாம் ஓனர் பொண்ணு அப்பையில இருந்தே அந்த மாதிரிங்க. ஸ்கூலு காலேஜ்னு எதுக்கும் வரமாட்டா. எப்ப பாரு பப்பு பாரு கிளப்னு குடிச்சுக்கிட்டே சுத்துவா. ஏகப்பட்ட ஆம்பளை பசங்க பழக்கம். காசுக்காக என்ன வேணும்னா பண்ணுவாங்க. சோ எங்களுக்கு என்னமோ அவளை யாரோ கத்திட்டாங்கன்னு தோணல. இவதான் காசுப்பட்டு யாரு கூடவாது ஓடி போயிருப்பா அப்படின்னு பாவம் ஒரு பொண்ணு மானத்தை வாங்குறானுங்க. ஆனா அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லன்னு இந்த நியூஸ பாத்துட்டு இருக்க 3 பேருக்கும் தெரியும். என்ன இப்படி சொல்றானுங்கன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு இன்ஸ்பெக்டர் இவங்க ஷாக் ஆனா, நல்லா 1/4 லிட்டர் பால் டாயில் டப்பா மாதிரி இருக்கால சீனியர். அந்த ஆள் மூஞ்சில மட்டும் அப்படி சிரிப்பு. குலுங்கி சிரிக்கிறான். அங்க என்ன காமெடி ஷோவா ஓடிட்டு இருக்கு? எதுக்கு சிரிக்கிறான்னு உள்ள இருக்க 2 பேரு நமக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி கடைக்கு வெளியே இருந்து இந்த சிரிப்பை பார்த்துட்டு இருக்க ஜூனியருக்கும் ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. இவ்வளவு நடந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படிங்க ஜூனியர் சும்மா இருப்பான்? நைட்டோட நைட்டா சீனியர்ட்டு எல்லாத்தையும் கேட்டலான்னு சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கப்போ இவனும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறான். ஏன்னு தெரியல. ஜூனியர் போற டைம்ல தனியா சோஃபால உட்காந்துட்டு இருந்த சீனியர் காணா போனால சீனியர் பொண்ணு அவளை நினைச்சு சாரிமா ரொம்ப சாரிமான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காப்புல. கொஞ்ச நேரத்திலேயே ஜூனியர் அங்க வந்துட்டான்னு சீனியருக்கு தெரிஞ்சு போச்சு. பாப்பா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சீனியர் கேட்டா பேஸ்மெண்ட்டை சுத்தி முத்தி பார்த்த ஜூனியர் பரவாயில்லையே ஃபாரன்சிக் ஆளுங்க இங்க வரப்போ செவுத்துல இருந்த அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் போஸ்டர்லாம் எடுத்துட்டாங்க. மறுபடியும் அதை ஒட்டி வச்சிருக்கீங்க. ஆனா இதை ஒட்ட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே துப்பாக்கி எடுத்து சீனியரை பாயிண்ட் பண்றான். என்னப்பா பொழுது போலன்னு இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க? துப்பாக்கி எப்படி சுடணும்னாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சீனியர் நகைச்சுவை போட்டா, என்னை விட உங்களுக்கு தானே அது நல்லா தெரியும். இப்படிதானே 3 வருஷத்துக்கு முன்னால நீங்க ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல ஒர்க் பண்றப்போ உங்க பார்ட்னரா இருந்தவரை துப்பாக்கியால சுட்டு கொன்னீங்க. அது ஜூனியர் சொன்னதும் சீனியருக்கு அடிக்கடி காதெல்லாம் ஒரு மாதிரி கொய்யினாகி கால் புடிச்சுக்கும்ல அந்த சிச்சுவேஷனுங்க. அப்படி இருந்தும் 3 வருஷத்துக்கு முன்னால இறந்து போன பார்ட்னரை பத்தி சீனியருக்குள்ள ஒரு சின்ன பிளாஷ்பேக். அப்ப என்ன ஆச்சுன்னா அதையும் நமக்கு முழுசா காட்டலையா? சரிப்பா இப்போ உனக்கு என்ன வேணும்? என் வாயாலேயே நான் ஒரு கன்ஃபெஷனை கொடுக்கணும். அதை எதிர்பார்த்தானே வந்திருக்க. எப்படி நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு சீனியர் கேட்க ஜூனியர் அவன் பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறான். சொன்ன மாதிரியே போன்ல ரெக்கார்டும் ஓடிட்டு இருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாம போச்சு பாத்தியா? துப்பாக்கியை காட்டி ஒரு ஆளை மிரட்டி கன்ஃபெஷன் வாங்கினா அந்த கன்ஃபெஷன் கோர்ட்ல செல்லாதுப்பா. இதோ என் வீட்டு பேஸ்மெண்ட்ல நான் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட லைவ் ஃபீடு என் போன் மூலியமா ஒவ்வொரு செகண்டும் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில என்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கி நீ என்ன பண்ண போற? நீ என்னோட கன்ஃபெஷன் இல்லாம ஓனர் பொண்ணு கேஸ்ல என்ன அரெஸ்டும் பண்ண முடியாது. பார்த்தல்ல எனக்கு ஆதரவா சாட்சி எவ்வளவு வலுவா இருக்குன்னு. இதே மாதிரிதான் 20 வருஷத்துக்கு முன்னாலேயும் என் தங்கச்சி கேஸ்லயும் சரி கடைக்கார பொண்ணோட கேஸ்லயும் சரி இன்ஸ்பெக்டர் சாட்சியா வந்தான். அதுக்கப்புறம் தான் என்ன ரிலீஸ் பண்ணிட்டு கேஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியாம இப்ப வரைக்கும் அந்த கேஸ் அன்சால்வ்டாவே இருக்கு. அதே தான் ஓனர் பொண்ணோட கேஸ்லயும் கிரைம் நடந்தப்போ நான் இன்ஸ்பெக்டர் கூட இருந்திருக்கான்னா நான் அந்த கிரைமை பண்ணலன்னு அர்த்தம். என்ன ஆனாலும் இந்த கேஸ்ல என்ன பிடிக்க முடியாது. சரி ரெஸ்டாரண்ட் பொண்ணு அம்மாவோட கேஸ் எடுத்துட்டு வரியா? அவங்க காணா போய் 10 வருஷம் ஆகுது. அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். அந்த கேஸ கொலை கேஸோட லிங்க் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா காணா போன பல ஆயிரம் பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. கடைசியா 6வது விக்டிமோட கேஸ்க்கு வரியா? அவளை அனுப்பிவிட்டதே நீதானே. என்னால அடையாளத்தை வெளியே கொண்டு வர முடியாதுப்பா. ஆனா நீ நினைச்சா கொண்டு வரலாமே. அதை பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுன்னு தூக்கின வந்துட்டாரு துப்பாக்கிய சுடுறான்னு. இதுக்கு முன்னால ஆளை சுட்டுருக்கியா நீ? அதுவும் என்ன மாதிரி ஒருத்தவனை ஷூட் பண்றப்போ ஒன்னு ஹார்ட்லயோ இல்ல நெத்திலையோ பார்த்து சுடு. ஒரு தடவை சுட்டா நான் செத்துடணும். எக்கு தப்பா ஷூட் பண்ணி நான் பொழைச்சு வந்துட்டேன். உனக்கு உன் அப்பாவுக்கு 2 பேருக்குமே
சங்குதான்டா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ அப்படின்னு சீனியர் சொல்ல சொல்ல ஜூனியருக்கு மூச்செல்லாம் வாங்குது. என்ன இவன் இவ்ளோ தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா பேசுறான். எல்லா கேஸுமே தனித்தனி கேஸ், அதனால தானே அவனுக்கு அவ்வளவு திமிரு. இர்ரா நாளைக்கே ஆட்ட காட்டுறேன்னு ஜூனியர் என்னமோ பண்ண ரெடி ஆயிட்டான். இந்த கேப்ல எபிசோட ஆரம்பிக்கும் போதே வாரண்ட் இல்லாம ஒரு ஆபீசரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு யாரோ லீக் பண்ணி விட்டதா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது யாருன்னு லேடி காப் கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா வலையில மாட்டின மலை ஓனா மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல கான்ஸ்டபிள்னு, அவன் தாங்க அந்த வேலையை பார்த்திருக்கான். ஏன்டா அப்படி பண்ணன்னு லேடி காப் கேக்குறப்போ சீனியர் தான் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்காக நான் சொல்றதுக்குள்ள ஊர் முழுக்க பரபரப்பா ஒரு நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஜூனியரோட லீலைகள் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே பிரசாலங்கள்லாம் ஒன்னா திரட்டி நேத்து நைட்டே ஜூனியர் யோசிச்சான் இல்லையா, நடந்திருக்க ஒவ்வொரு கொலையும் தனித்தனி கேஸா இருக்கிறதுனால தான் அது சீரியல் கொலைன்னு மக்களுக்கு தெரியல, பிரச்சனையும் பெருசாகல, சீனியரும் நேக்கா டேக்கா கொடுத்து தப்பிச்சிட்டு இருக்கான்னு. சோ இப்போ பிரஸ் ஆளுங்கள்ட்டாங்க, இப்ப கடத்தப்பட்ட ஓனர் பொண்ணோட கேஸ் அது தனி கேஸும் இல்ல, முதல் கேஸும் இல்ல. வருஷம் 2000ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல கன்ஃபார்ம் செய்யப்பட்டு 7 கொலை நடந்துச்சு. கொலை நடந்துச்சோ இல்லையோ 7 பேரோட பாடி பார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. சீனியரோட தங்கச்சியில ஆரம்பிச்சு அடுத்து கடைக்கார பொண்ணு, இதுக்கப்புறம் நடந்த 3 கொலை ஃபாரின் அஃபேர்ஸ்ல ஜூனியர் இருந்தான்ல, அங்க வந்து அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச கொலை. நமக்கு இதுக்கு மேல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 3 5 ஆச்சா. அடுத்து ஜூனியரால அனுப்பப்பட்டு கொல்லப்பட்ட 6வது விக்டிம், கடைசியா ஓனர் பொண்ணான 7வது விக்டிம்னு இந்த 7 பேரோட பாடியோ இல்ல பாடி பார்ட்ஸோ கிடைச்சதுனால இவங்களா லிஸ்ட்ல வராங்க. கொரியால வருஷத்துக்கு 60,000 பேர் மிஸ் ஆகுறாங்க. அதுல 1000 கேஸ் சால்வ் பண்ணாம அப்படியே போயிடுது. அப்படி கணக்கு பண்ணா வருஷத்துக்கு 1000 பேர், 5 வருஷத்துக்கு 5000 பேர். அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்கன்ற கேஸ இன்னுமே சால்வ் பண்ணல. யாருக்கு தெரியும், அவங்கள பல பேரை கூட இந்த கில்லர் வெறித்தனமா வேட்டை ஆடி இருக்கலாம். சோ நான் மொத்தத்துல சொல்ல வரதுங்க, 2000ல ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் ஒரே கில்லர் ஒரே பேட்டர்ன்ல 7 கொலை பண்ணிருக்கான். சோ நடந்திருக்கிறது சீரியல் கொலைகள்னு இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத விஷயத்த இப்ப ஜூனியர் பிரஸ் மீட்டிங்ல பகிரங்கமா போட்டு உடைச்சிட்டான். மாஸ் மகாராஜா மேட்ர பண்ணிட்டானா ஜூனியர். எல்லாரும் மாதிரி இந்த நியூஸ சீனியரும் பார்த்துட்டு இருக்கான். சீனியர் மூஞ்சில குழப்பமும் சிரிப்பும் கலந்த ஒரு ரியாக்ஷன். அதே டைம் ஜூனியர் அங்க வர, என்னப்பா தம்பி நான் உன்னை என்னமோ நினைச்சேன், சொந்த காசுல சூனிய வைக்கிற கதையா, இதை வெளியே சொல்லி பிரச்சனையை உருவாக்கிட்ட ஏன் அப்படின்னு கேட்க, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க நான் எங்க இருந்து வந்தனோ திரும்ப சீக்கிரம் அங்கேயே போயிடுவேன்னு. அதுக்கான டைம் வந்துடுச்சுங்க, அதுக்கு முன்னால பண்ண வேண்டியதை பண்ணி தானே ஆகணும். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க என்கிட்ட போன எபிசோட்ல சொன்னீங்கல்ல கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் திரும்ப ரெக்கார்ட் ரூம்ல நீங்க தான் வச்சீங்களான்னு கேக்குறப்போ, நான் வச்சா என்ன யார் வச்சா என்ன, வைக்கிறது தானே முக்கியம், வச்சாச்சுன்னு. அந்த மேட்டரையும் நடக்கிற கொலையையும் உங்க நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்த்தா எந்த கொலையும் நீங்க பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக அந்த கொலையெல்லாம் மறைக்க நீங்க ட்ரை பண்றீங்கல்ல. யார் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கொலைகாரன் கேட்டு ஏடா கூடமான ட்விஸ்ட கடைசியா ஜூனியர் வைக்கிறப்போ அப்படியே எபிசோட முடிச்சிட்டானுங்க. இது வரைக்கும் சீனியர் தான் கொலைகாரன் நினைச்சிட்டு இருந்தவன் இப்ப சீனியருக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்றாங்கன்னு புது பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். யார் அதை வச்சா என்னன்னு சீனியர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சா ஜூனியர் இந்த முடிவு எடுத்தான். அப்படியே இருந்தா சீனியர் யாருங்க காப்பாத்த ட்ரை பண்றாரு, என்ன கதையா இருக்கும், அந்த கதைக்குள்ள என்ன ட்விஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கும், எனக்கும் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. டைம் இல்லையே, சீக்கிரமா அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.